திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் உடியும் உரைப்பனா திருவேன் முருகமர சோலை சூழ் திருமுல்லை வாயினாயே வாயினால் உன்னை பரப்பிடும் அடியேன் படுதுயர் கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையோ ஆட்கொண்டு அருளே வண்ணப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை சொன்ன பொன்னீட்டிற்கு சென்று ஓதாய் கோத்தும்பி ஆடும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாடிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகான காம புராந்தகன் சேலும் கயிலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கு முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. சேவிக்க வந்தையல் எந்திரன செங்கல் மாறெங்கும் திசை திசையென குவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினே அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாறு முன் துதி செய்யும் நான்மார் துய சொல் மலர் புதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவே விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. புடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலோ வந்துண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதூர் திருத்தாள் போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகே திறம்புறாது ஞாலனிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழி மறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். ஹரரம பார்வதி பதையே சிக்ஷபேச ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் ஹரரம பார்வதி பதையே. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுராமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமுடி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையிலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சுபகிருபையாலே நமது திருத்தொண்டர் புராண தொடர் சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்க இருக்கிறது. தெய்வ சேகரா பெருமானுடைய அருமையான வாக்காக திகழ்கின்ற பெரிய புராணத்தின் கண்ணை கடந்த பல மாதங்களாக நாம் 4 சருக்கங்களை சிந்தனை செய்தோம். இன்று 5வது சருக்கம் தொடங்க இருக்கிறது. இந்த சருக்கத்தினுடைய பெயர் திருநின்ற சருக்கம். இந்த திருநின்ற சருக்கத்திலே 7 நாயன்மார்களுடைய அருள் வரலாறு சுந்தர பெருமானால் பட்டியல்படுத்தப்படுகிறது. அந்த 7வரில் முதன்மையாக திகழ்கின்ற நாயனார் ஸ்ரீ திருநாவுக்கர சுவாமியுடைய அற்புதமான வரலாறை இந்த சருக்கம் முதன்மையாக எடுத்துக் கொள்கிறது.
எனவே 5வது சருக்கம், சருக்கத்தின் பெயர் திருநின்ற சருக்கம். முதல் புராணம் திருநாவுக்கரசு நாயனார் புராணம். திருநாவுக்கர சுவாமிகளுடைய திவ்ய வரலாற்றை காட்டுகின்ற இந்த புராணம் என்பதை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். நால்வரு பெருமக்களிலே ஆளுமிசை கண்மிதப்பில் அணைந்துகிறான் அடிபோற்றி என்று உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் பாடி மகிழ்வார். அந்த வண்ணமே ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்துகிறான் என்று அவர் குறிப்பிடுவதற்கு, ஆழி என்றால் கடல், கடல்லே கல்லோடு கட்டி பிணைத்து சுவாமிகளை உள்ளே விடுகின்ற போது ஆங்கே பஞ்சாட்சர மந்திரமாகிய மூல மந்திரத்தை ஜபித்து சுவாமி கரையேறிய சரித்திரத்தை ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்தகிறான் என்று இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை உமாபதி சுவாமி எடுத்து காட்டுகிறார்கள். அவர் ஏன் கடல்ல இந்த மாதிரி கற்பாறையிலே கட்டி அவரை ஏன் அமர்த்த வேண்டும்? அந்த கேள்விக்கு விடைதான் நாயனார் புராணம். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல உமாபதி சுவாமியுடைய திருவுள்ளத்தை கவர்ந்தது. கடல்ல சுவாமி கல்லையே தெப்பமாக காட்டி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து சுவாமி நமக்கெல்லாம் அஞ்செழுத்து மந்திரத்தினுடைய அருமையை நிரூபித்து காட்டினாரே, அந்த செய்தி தான் உமாபதி உள்ளத்தை கவர்ந்தது. ஆகவே அதற்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக என்னெல்லாம் நிகழ்ந்தது என்பதை இந்த புராணத்தின் கண்ணை நாம் காண இருக்கிறோம். அணைந்த பிரான் என்றார், நமக்கெல்லாம் அவர் தலைவர். அவர் எப்படி நமக்கு தலைவர் ஆவார்? அந்த கேள்விக்கும் விடைங்க நாம் பார்க்க போறோம். அப்படிப்பட்ட அப்படி பெருமான் என்று நம்மால் நாள்தோறும் வணங்கப்படக்கூடிய இந்த நாயகர், திருநாவுக்கரசு நாயனார் என்று நம்மால் வணங்கப்படுகின்ற நாயனார் வாழ்விலே அவர் மேற்கொண்ட குறிக்கோள், லட்சியம் எது என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை வழிபடுகின்ற போது திருத்தொண்ட தொகையிலேயே அதை நமக்கு எடுத்து காட்டினார். உமாபதி சிவம் ஒரு கோணத்துல நாயனாருடைய வரலாற்றை படம் எடுத்து காட்டுகிறார். சுந்தர பெருமான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இந்த நாயனாருடைய அற்புதமான புராணத்திலே கண்ட செய்திகளை அவர் அருமையாக எடுத்திருக்கிற ஏற்றத்தை முதலில் காண்போம். திருத்தொண்ட புராணம் வருவதற்கு மூல காரணம் திருத்தொண்ட தொகை. சுந்தர பெருமானுடைய சுந்தர தமிழை முதலிலே காண்போம். திருச்சிற்றம்பலம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைதல் அடியார்க்கும் அடியேன், பெருமிடனை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன், ஒலி புனல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கற்கு அடியேன், அருநம்பியே நவிநந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே. நம பார்வதீபதையே. சுந்தர பெருமான் இந்த நாயனாரை வழிபாடு செய்கிற சமயத்துல திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று மிக அற்புதமாக நாயனாரை வணங்குகிறார். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரசு சுவாமியுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எது என்பதை மிக அற்புதமாக காட்டுகிறார் ஆரூரராகிய சுந்தர பெருமான். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்டவர். செம்மை என்று சொன்னால் செம்பொருள், என்றும் தூய்மையாக நித்தமாக அழிவில்லாதாக ஆனந்தமயமாக இருக்கிற பொருள் எதுவோ அதுதான் செம்பொருள், அதுதான் செம்மை. அந்த செம்மை எது தருகிறது? திருவினை தருகிறது. அழியாத முத்திப்பேற்றை தரக்கூடியது அந்த செம்பொருள். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட. திருநின்ற செம்மை என்பதை நின்ற திரு செம்மை மாற்ற வேண்டும். திரு நின்ற செம்மை என்பதை நின்ற திரு செம்மை, நின்ற நிலை பெற்ற ஒரு நாளும் அழியாத திரு முத்தி செல்வத்தை தரக்கூடிய செம்பொருளாகிய சிவபெருமானை நின்ற திரு செம்பொருள் அப்படிமா செம்மை மாற்றம். ஆகவே திருநின்ற செம்மையேங்கிறத பொருள் நோக்கரை பார்க்கிற சமயத்துல நின்ற திரு செம்மையை செம்மையா கொண்டு திருநாவுக்கரசு நமக்கெல்லாம் ஆனந்த வெள்ளத்தை அறியாத இன்பத்தை திரு என்றுவான். அது என்றும் நிலைத்திருப்பது.
அதை தரக்கூடிய செம்பொருள் எது? சிவபெருமான். அதனையே சிக்கனம் பிடித்தவர் திருநாவுக்கர சுவாமி. அவருடைய பாதமலர்களை வணங்குகிறேன். அவர்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அடியேன். திருந்த செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன். திருநாவுக்கர சுவாமிகளுக்கு அடியார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை வணங்குறேன். நேரடியா திருநாவுக்கர சுவாமி வணங்க எனக்கு தகுதி இல்லை. யாரு? ஆளாள சுந்தரர் சிவபெருமானுடைய தோழராக இருக்கிறவர் சொல்கிறார், அவருடைய அடியாருக்கு அடியேன் என்று சொல்வார். திருநாவுக்கர சுவாமியுடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்கினார்கள்? எத்தனையோ பெரியவர்கள் வணங்கினார்கள். இப்பொழுது நாம் இந்த கலிகாலத்தை நாம் வணங்க போறோம். அப்படி வணங்குற ஒரு அடியார்களுக்கெல்லாம் அடியேன் என்று சுந்தர பெருமான் பாடுவார். ஆக திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்ற அடியாருக்கும் அடியேன். உமாபதி சிவம் கலிலே வேந்த காட்சியை காட்டுறார். சுந்தரர் சிவம் நமக்கு அப்பர் பெருமான் சிவபெருமானை தவிர எந்த கடவுளையும் வணங்காத ஒரு பேராற்றல் உடையவர் என்பதை அழகாக காட்டுறார். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று காட்டினார். அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று காட்டினார். அதுதான் செம்மை, திருநின்ற செம்மை. அந்த செம்மையே செம்மையா கொண்டவர் திருநாவுக்கர சுவாமி. அவருடைய பாதமலர்களை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் திருவடிகளை அடியேன் வணங்குகிறேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக நாயனாரை வணங்குகிறார். இவ்வாறு திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்ற அடியார்க்கும் அடியேன் என்று நமது சுந்தர பெருமான் பாடிய அந்த அற்புதமான கருத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றுக்குள்ள நாம் செல்லலாம். நீண்ட வரலாறு. இந்த வரலாறை சொல்வதற்கு ஒன்றுக்கும் பற்றாத என்னால் இயலாது. என் இயலாமை கருதியே நான் இப்பொழுது சொல்ல முற்படுகிறேன். சுந்தர பெருமானுடைய திருவாக்கிலே அற்புதமாக வர்ணிக்கப்பட்ட அப்பர் பெருமானுடைய அளவிலாத புகழை கொஞ்ச நேரத்தில் சொல்வது என்பது இயலாத காரியம். முழுமையாக சொல்வது என்பது இயலாத காரியம். அது நம்மால் இயலாது. நம்மாலாம் இனிய போன்றவர்கள் அன்று இந்த அருமையான சரித்திரத்தை கூறப்போந்த சேக்கரார் பெருமான் இதே கருத்தை அவர் சொல்ல, திருநாவுக்கர சுவாமி பெருமையை சொல்ல முடியுமா? ஏதோ நான் சொல்ல முற்படுகிறேன் என்று சொல்லி அடக்கமும் எளிமையும் சேக்கரார் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நமக்கு காட்டுகிறார். முதல் திருப்பாசுரம் இந்த நாயனாருடைய வாழ்க்கையை வரலாற்றை காட்டக்கூடிய முதல் திருப்பாசுரம் மிக அருமையாக ஏதோ அவருடைய பெருமையை சொல்வதற்கு என்னால் இயலாது. சொல்றேன். சொல்ல இயலாத அந்த வரலாற்றை ஏதோ நான் திருவருள் துணையோடு சொல்கிறேன் என்று சொல்வது யாரு? தெய்வ சேக்கரார் பெருமான். இரண்டாம் குலச்சுற்ற சோழனுடைய முதலமைச்சர். அருள்மொழி தேவர் என்ற அற்புத பட்டத்தை பெற்றார். இயற்பெயரோடு உத்தம சோழ பல்லவன் என்ற உயர்ந்த குரு பெற்றவர் அந்த பெருந்தகையார். எங்களில் பாக்கிய பயனா பதி குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னி இருத்துவாம் என்று மாதவ சுயார சுவாமிகளால் வழங்கப்பட்டவர். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைகள் பெருநாமச்சி பரவல் உருகின்றேன். பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். பேருலகில் இந்த பிரபஞ்சத்துல ஒரு நாவுக்கு உரை செய்ய மேலான ஆற்றலுடைய நாவினாலே வல்லமையுடைய அறிஞர்களால ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை, ஆனாலும் அப்பர் பெருமானுடைய அளவிலாத கீர்த்தியை சொல்ல முடியாது என்ற கருத்தை உணராதேன். தெரியாத நான் இப்ப சொல்ல போறேன். யாராலும் எடுத்து ஏம்ப இயலாத அற்புத புகழுடைய அப்பர் பெருமானுடைய சிறப்பை யாராலும் சொல்ல முடியாது என்பதை தெரிந்து கூட உணராதேன், உணராத அடியேன் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன். அந்த அற்புதமான திருநாமம் இருக்கிறதே மந்திரம். வாகீசர், திருநாவுக்கரசர், அது ஒரு மந்திரம், அது பெருநாமம். அந்த மந்திரத்தின சிறப்பை தான் நான் சொல்ல பண்ண முடிய அவர் வாழ்க்கை வரலாறு சொல்ல முடியுமா?
பெருநாம சீர் பரவல் உருகின்றேன். அவர் சிறப்பை, அவருடைய புகழை, அவருடைய மாட்சிமையை நான் புகழ்கிறேன். யாராலும் சொல்ல முடியாத அவர் பெருமை. பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே பெருநாம சீர் பரவல் உருகின்றேன். அந்த சிறப்பு எப்படிப்பட்டது? வாய்மை திகழ் பெருநாம சீர். அப்பெருமான் நினைத்து காட்டிய உண்மை வரலாறு இருக்கிறதே, மெய்ப்பொருள் சிவருமானை என்று நிலைநாட்டியது செய்தி இருக்கிறதே, அதுதான் வாய்மை. அந்த வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன். அந்த வாய்மை யாருடையது? வாகீசர். வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன். அப்பெருமானுக்கு இன்னொரு திருநாமம் வாகீசர். திருநாவுக்கரசரை அப்படியே வடமொழியில் சொன்னார், வாக்குக்கு ஈசன், வாகீசர். இவருடைய முந்தைய ஜென்மத்தில் அவருடைய திருநாமம் வாகீசர் என்று இருந்தது என்று பெரியவர்கள் சொல்வார். அந்த வாகீசருடைய வாய்மைகள் பெருநாம சீர்பரவர் உருகின்றேன் அடியே. அந்த அற்புதமான வாகீசர் எத்தகைய பெருமையுடையவர்! ஞான தவ முனிவர் வாகீசர், முனிவர், தவ முனிவர், ஞான தவ முனிவர் வாகீசர். சரித்திரம் பூரா அந்த முதல் பாட்டு வந்தாச்சு. அவர் முனிவர் பெருமா, அவர் தவம் செய்த முனிவர் பெருமா, அவர் ஞானத்துடைய திருவுரு. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அல்லேன். ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தால் உனை நானும் தொழுவனே என்று பாடினாரே அந்த பாவேந்தர். ஞானத்தினால தொழுகிற சில பேர் தான், எனக்கு அந்த தகுதி இல்லை, அதை பார்த்து நானும் பாடுறேன்னு வாகீசர் சொல்றார். அதை அந்த உயர்வை அறிந்தவர் செய்கிறார்கள். ஆகவேதான் ஞான தவ முனிவர் வாகீசர். அவருடைய முனிவருடைய அந்த பெருமை என்ன, அவர்கள் தவத்தின் பெருமை என்ன, அவருடைய ஞானத்தின் பெருமை என்ன, எல்லாம் அந்த சரித்திரத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி சொல்லிட்டேன். வரக்கூடிய செய்திகளெல்லாம் இந்த முன்னாள் மாதிரி சொல்லிட்டேன். தவ சிரேஷ்டர் அவர். நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் என்ற தவ சிரேஷ்டர் அவர். திருப்புகழூர்ல தேவலோகத்தில் அரம்பேர்கள் வருகிற போது ஏற்று பார்க்காத ஞான முனிவர் அவர். பொண்ணும் பொருளும் நவரத்தின கற்களும் உழவாரப்படையில மேல வருகிற போது தூக்கி அகலில் இருந்தார் பெருமான். ஞான தவ முனிவர் வாகீசர் வால்மீகிகள் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன். இந்த அற்புதமான சரித்திரம் இருக்குது. இது நமக்கு என்ன உதவி செய்ய போகுது? திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறி வாழ, திருத்தொண்டின் நெறி வாழ. அப்பெருமான் காட்டிய திருத்தொண்டு எது? சரி மார்க்கம், அது தாத மார்க்கம். பரமேஸ்வரனை அடைவதற்கு 4 வழிகள் பெரியவர் சொல்வார். ஒன்று ஆண்டான் அடிமை, தாத மார்க்கம். தந்தையும் பிள்ளையும் சற்புத்திர மார்க்கம். தோழனும் சிவருமான் சகமார்க்கம். குருவும் சிஷ்யனும் சன்மார்க்கம். 4 வழிகள். ஞானசம்பந்த பெருமான் சற்புத்திர மார்க்கத்தை காட்டினார், அப்பாவும் பிள்ளையுமா. சுந்தர பெருமான் தோழனாயிருந்தான் காட்டார். நான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாயினார். அப்படி சுந்தரபெருமன் சுவாமிக்கு தொடரா இருந்தார். சிவபெருமான் அப்படி இருப்பார். மணிவாச பெருமானுக்கு குருவாக இருந்தார், சன்மார்க்கம். இந்த நாயனாருக்கு தாத மார்க்கம். ஆண்டான் அடிமை, சிவபெருமான் எஜமானன். இவர் மீளா அடிமைத்தனம்